செழிப்பா இருக்க, ஓவரா சிரிப்பு வருது. அப்பாடா, எங்களோட மணி எப்படி ரீஃபண்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது நியூலி ஆடட்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ நாங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஓனர் தான் வந்து அகோடாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாராமா. இப்போ அவர் வந்து லாஸ்ட்ல இருந்ததுனால இன்னொரு ஓனருக்கு வித்துட்டாரு. ஸோ நியூ ஓனர் வந்து அதில் இல்லை, இங்கே பாருங்க எங்களுக்கு கம்ப்யூட்டரே இல்லை, நீங்கள் எப்படி ஆன்லைனில் பண்ணிருப்பீங்க. பெரிய சாக்கு, 4 பேர்த்துக்குமே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு சொல்லணும். அப்புறம் மறுபடியும் அகோடாக்கு கஸ்டமர் கேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அப்போ நம்மளோட ப்ராசஸ் எங்களோட இஷ்யூஸ் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறமா இப்போ ஷார்ட் அவுட் ஆயிருக்கு. எங்களோட அமௌண்ட் நல்லபடியாக வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நாங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து திருப்பி நீங்களும் பண்ணிடாதீங்க. ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல, நேரடியாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஹோட்டலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேராகவே போய் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நியூலி ஆடட்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து ரிப்பீட் பண்ணிடாதீங்க. நாங்கள் பண்ணினது அடுத்தது வந்து நாங்கள் மலப்புழா டேமுக்கு தான் கிளம்ப போகிறோம். வாங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். பொழப்புக்கு நீங்க வாழை மரத்திலே தொங்கிடலாம். ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் உயிர் போய் உயிர் வந்தது எங்களுக்கு தான் தெரியும். நாம சூப்பரா பூங்காக்குள்ள வந்துட்டோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கும் உள்ள இருக்கிறதுனால ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்கா உள்ளே போலான்னு பேபிஸ் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பார்க்குள்ளே வந்த உடனே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அந்த பூக்களை பார்த்த உடனே நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மா புள்ளி குட்டி புள்ளின்னு எல்லாமே வந்து அந்த கூடாரத்தில் அழகாக படுக்க வச்சுருந்தாங்க. எங்கள் பாப்பாங்க அதை பார்த்த உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வெயில் அடிக்குது, வாசாமி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொன்னோன்னு சமாதானாங்க. ஐயோ வந்தோம் நடந்தே நாக்கு தள்ளிடுச்சுங்க. இப்போ டேமுக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி 5 o'clock ஆயிடுச்சு. 6:30 வைண்ட் அப் ஆக போகுது. 10 என்னமோ ரோப்பெல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கறக்கே பயமா இருக்கு. சரி போய் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஒத்து வராதாங்கிறத. இப்போ டேம்ல இருந்து சூப்பரான ஒரு ஓவர் வியூ பார்ப்பீங்களாமா? கமான். ரோப்லெல்லாம் போகலான்னு பார்த்தா குழந்தைங்களோட போனதுனால கண்டிப்பாக அவங்க வந்து பயந்துட்டு அழுவாங்க. ஸோ பாதியில் வர மாதிரி ஆயிடும். அதனால நாங்கள் கீழேருந்து மட்டும் வேடிக்கை பார்த்துட்டோம். ஒரு துளியும் கூட தண்ணி வரலைங்க. நம்ம பவானிசார் டேம்லையாச்சும் ஒன்லையாவது வந்துட்டுருக்கும், இங்கே ஒன்றுமே வரல. ஸோ எல்லாம் மேலேருந்து பார்க்குறக்கு ஓவர் வியூவாக சூப்பராக க்ரீனிஷாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி பில்லர்னு சொல்லி சொன்னாங்க. மினிஸ்டர் பக்துவாக்ஷலம் தான் வந்து இது இனக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பார்க் வந்து ஓப்பன் ஆகும்போது. ஸோ அதோட மெமரியாக தான் வந்து இது ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி அதில் எல்லாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. கல்வெட்டில் செதுக்கி அங்கேயே உட்காந்துக்கோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. அது மாதிரி நல்லா அந்த சைடு வந்து சுற்றி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நம்மள மாதிரியே வந்து அந்த இடத்துக்கு பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு வழியாக ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே வந்தாச்சு. இவ்வளோ நாள் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வெப்ப காற்று தான் அடிச்சுது. இப்போ மேலே ஏறி அந்த தண்ணி பார்த்துனால அந்த ஈரப்பதத்தோடு சேர்ந்து வந்த காற்று அப்பாடா இங்கேயே இருந்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாமே தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இனிமையான சூழலை வந்து நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய காடு தாண்டி மலையை தாண்டி கடலை தாண்டி நாங்கள் பாலக்காடு போய் அங்கே இருக்கிற இந்த பார்க்கை வந்து பார்த்துருந்தோம். எனக்கு இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே அந்தோட சாங்கதோட ஞாபகம் தான் வந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய மீன் யாரோ மீன் பிடிக்க போகிறவங்க விட்டுட்டாங்களாட்டிருக்கு. அதனால் அதை வந்து கரை ஒதுங்கி இருந்தது. பெரிய மீனும் நாங்கள் போய் பார்த்துட்டோம். உள்ளுக்குள்ளே இருந்த மீன் பார்க்கல, கரை ஒதுங்கின மீனை தான் பார்த்துருந்தோம். அப்படியே காற்று அடிக்கிறதுக்கு அந்த தண்ணி பார்க்குறதுக்கும் அப்படியே ஃபுல்லாக மைண்ட் வந்து எம்டியான மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இயற்கையை பிடிச்சவங்க எல்லாருமே அங்கே போனாங்க அப்படின்னா திரும்பி வர்றதுக்கே அவங்களுக்கு மனசு வராது. எல்லா பிளேஸும் ஃபைனலாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் டூர் எப்படி இருக்குன்னு கேட்டுருவாங்க. வெல்கம். நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கிறது வந்து டீலக்ஸ் ரூமுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லாமே தேவையான வசதிகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. டிவி இருக்குது. அப்படியே வந்து நம்மளோட பில்லாங்கிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கபோர்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேனுமே வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. அப்போ கிளைமேட் வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ ஏசி தேவைப்படும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து காட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சோஃபாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டீப்பாயோட அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி டேபிளும் கொடுத்துருக்காங்க. காஃபி டேபிள் இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா வந்து காஃபீஸும் வந்து போட்டு குடிச்சிக்கிறதுக்கு அவைலபிளான கெட்டிலெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் எங்கள் பாப்பாங்க வந்தோடனே 2 பாட்டிலையும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபுட்டு வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்காக மெனு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்னிங் வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ டீலக்ஸ் ரூம் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுள் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். காலையில் பண்ணுற அலப்பறைக்கு பார்த்தீங்கன்னா நட்டாட்டில் விட்டேன்னு சொல்லி கௌசியும் சரி கலையும் சரி ரொம்ப கோச்சிட்டாங்க. கடைசியில் நானும் சுகுனும் சேர்ந்து
பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி பயங்கர லக்ஸரியான ஹோட்டலே வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஒருவேளை இதுக்கு வரணுங்கிறங்காட்டிக்கு அது டிலே ஆயிடுச்சோ என்னமோ, கடவுள் எப்பவும் நம்ம கூட இருக்காருங்க. அவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வரைக்கும் எல்லா விஷயத்துமே நல்லது. ஸோ 2 பேருமே வந்து நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சுகன். எப்படியோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம ஊட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டீம் முடித்தோம். இப்போ 2வது ட்ரிப்பு எங்கே வந்திருக்கோம்? பாலக்காட்டு பொண்ணு, பம்பரக்காட்டு பொண்ணு. அதுக்கப்புறம் தெரியலங்க. ஓகே, ஊட்டி வீடியோ வந்து பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குட்டி வரமாட்டீரா? கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஊட்டி வீடியோ இதோட வேற பண்ணா இருக்கும், இது அதோட அல்டிமேட்டா இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் நைட் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயாச்சு, எல்லாம் கம்ஃபர்ட்டாக நீட்டாக எல்லாம் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டின்னர் சாப்பிட்டு தூங்க போகிறோம். எஸ், ஓகே போலாமா? டன். லெட்ஸ் மூவ் ஆன். காலையில் ஆப்பு, இப்போ மாப்பு. ஓகே வாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. பார்க் ஃபுல்லாக பயங்கரமாக நடந்து பாப்பாங்களும் ஓடி ஆடி விளையாண்டு பயங்கர டயர்டு இல்லாமல் ரொம்ப பசி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட் வந்து எங்கேயுமே வந்து ஆர்டர் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஃபுட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டின்னர் டைம் ஆனதுனால அவங்க லிமிட் தான் வச்சுருந்தாங்க. 9 to 10 வரைக்கும் தான் டைம். 9 or 10 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் போகிறக்கே ஆல்மோஸ்ட் 9:30 சம்திங் ஆகிடுச்சு. நாங்கள் பயந்துட்டே தான் போனோம், இருக்குமோ இல்லை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளேயே வந்து லிஃப்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஷார்ட்கட் இருந்துச்சு. நாங்கள் அதில் தான் ஃபேமிலியாக வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தோம். பாப்பாங்களாம் வேறு எங்கேயும் டூர் போகிறோம்னு நினச்சிட்டு எங்கம்மா போகிறோன்னு கேட்டுருந்தாங்க. அப்புறம் தான் பூவா சாப்பிட்றக்கா ஜாலி அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட டேபிள் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே தான் டின்னரு. ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. டேபிள்ஸ் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், நம்ம தங்கியிருந்த ரூம் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு டைம் போனாலும் அங்கேயே போகலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஐயோ ஏனாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இன்சிடெண்ட்டுமே வந்து நடக்கலை. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வார்த்தையே வரலன்னு தான் சொல்லணும். போனதுலேருந்து ஆட்டம் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பிக்சர் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருந்தாங்க அங்கங்கே. அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் மேலே வந்து ஒரு ஷீட் போட்டு விட்டுருக்காங்க. நம்ம ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வர வரைக்கும் நம்ம சும்மா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கக்காக இன்னோவேட்டிவாக வந்துட்டு அந்த வேர்ட் சர்ச் கேம் கொடுத்துருக்காங்க. டாம் அண்ட் ஜெரிக்கு வந்துட்டு நம்ம பிரியாணிக்கான பார்த்து வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் நம்ம கிச்சனில் இருக்கிற கோட் வச்சுருக்காங்க பாருங்கள், குட் ஃபுட் இஸ் குட் மூட். வாவ், நம்மளோட ஃபேமஸான கோட்டு தான் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ ஆளுக்கு ஒரு ஷீட் கொடுத்துட்டோம்னா அவங்க வர வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூப்பர் ஐடியா. ஸோ தம்ஸ் அப். பயங்கரமாக டயர்டு, பசி எல்லாம் சேர்ந்து சாப்பாடு இறங்குந்தே எங்களுக்கு தெரியல. ஸோ கேரளா வரைக்கும் வந்தாச்சு. நம்ம எப்படி கேரளாவோட ஃபுட் டேஸ்ட் பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறங்காட்டிக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டதுனால மலபார் பரோட்டா அண்ட் வறுத்த கறின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் தான் அதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தது. ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருந்தது. இதே மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து இதே மாதிரி அந்த டேம் ரிலேட்டடாக இருக்கிறது, அது என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டோ அது எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களை டின்னர் எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப ரூமுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அதே வந்து ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. நமக்குள்ளே இருந்து வெளியே போகிறது, மறுபடியும் வெளியிருந்து உள்ளே வர்றது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்ப்பாங்க எல்லாம் அந்த டேபிளில் போட்டுருந்த ஷீட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. ரூமுக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன்ட்டு அவங்களுக்கு லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறதுனால ஒரே ஜாலி. நீ போறியா ஃபஸ்ட்டு, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு நைட் வேர் மாற்றி விட்டாச்சு. நீ போன உடனே தூங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த சவுண்டுமே கேட்கலிங்க. நம்ம வீட்டில் எப்படி நம்ம பெட்ரூமில் இருப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த என்வாயன்மெண்ட் வந்து எங்களுக்கு புதுசு மாதிரியே தெரியல. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணது எல்லாமே நீட்டாக இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சூப்பராக ஒரு வீட்டில் இருந்த ஃபீலாக தான் இருந்துச்சு. வேறு இடத்துக்கு வந்திருக்கோம், தூக்கம் வராது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டொமக்கு ஃபுல்லாகிடுச்சு. பயங்கரமான டயர்டு. எப்படி தூங்கினோன்னே தெரிலிங்க. எல்லோரும் சூப்பராக தூங்கிட்டோம். இதோட பார்ட் 2 வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.